வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை நம்ம விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல். இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல. இடையில் இருக்கக்கூடிய இரண்டாம் பத்திலிருந்து 9ஆம் பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 பாடல்கள் மட்டும்தான் நம்ம கைக்கு கிடைக்குது. அந்த வகையில் இரண்டாம் பத்தில் அமைந்த 17வது பாடலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் என்ற புலவரால் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் மீது பாடப்பட்டது. இப்போது இந்த பகுதி வளம்படு வியன்பனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு. பொதுவாக பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த சிறப்பான ஒரு வார்த்தையை தான் தலைப்பாக கொண்டு வரும். அந்த வகையில் இந்த வளம்படு வியன்பனை அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை, ஒரு 2 வார்த்தை, வளம்படு வியன்பனை அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான் இதுக்கு தலைப்பாக அமைஞ்சிருக்கு. மொத்தம் 14 வரிகள் கொண்டது பாட்டு. பாட்டு எப்படி தொடங்குதுன்னா, புரைவது நினைப்பின் புரைவது இன்றே பெரிய தப்புணர் ஆயினும் பகைவர் பணிந்து திரைப்பகர கொள்ளுனை ஆதலின் என்பதாக தொடங்கி மொத்தம் 14 வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் கடம்பர்களுக்கும் ஆகாது. இந்த கடம்பர்கள் அப்படிங்கிறவங்க இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய பகைவர்கள். இவங்க கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தீவில் வாழக்கூடியவங்க, கொள்ளைக்காரர்கள் இந்த கடம்பர்கள். அப்போ ஒரு சமயம் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அந்த கடல் கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய அந்த கடம்பர்களை போய் அழிச்சிட்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு. அது எப்படி அப்படின்னு தான் இதில் போட்டிருக்காங்க. பாருங்க, பாட்டுக்கான பொருள் பாருங்க. பெரிய கடல், அந்த பெரிய கடலை கடந்து ஒரு மிகப்பெரிய படையோடு இந்த மன்னன் செல்கிறானாம். இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அந்த கடலை கடக்கிறப்போ, அந்த கடலில் பயணிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இவனுடைய படை போகுது இல்லையா, அப்போ அந்த தண்ணி செதறுது. இந்த கப்பலில் பயணிக்கிறப்போ அந்த நீரை கிழிச்சுக்கிட்டே போகும் இல்லையா, அப்போ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அது மலை அளவுக்கு உயரமாக போகுதான், அப்படியே உடஞ்சி செதறுதான். அந்த அளவுக்கு அந்த பெரிய கடலை கடந்து அந்த அலை அப்படியே செதறக்கூடிய பல துளிகளாக மாறுது. அப்போது அலைகின்ற அலைகளானவை அந்த அந்த கரையில் மோதி அப்படியே சின்ன சின்ன நீர் திவலைகளாக உடஞ்சி போகிற மாதிரி பெரிய கடலை கடந்து, பெரிய கடலை களமேறி கடந்து சென்றனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடலில் பயணிக்கிறான் அந்த அரசன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அப்படி போகும்போது அந்த நீரை கிழித்து கொண்டு அந்த களங்கள், அந்த மரக்கலங்கள்னு சொல்லக்கூடிய கப்பலெல்லாம் போகுது. அப்படி அந்த தண்ணியை கிழிச்சுக்கிட்டு அப்படியே போகும்போது இந்த தண்ணீர் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே சிதறுது, நுண் துளிகளாக சிதறுகிறது. அப்படியாக நீ களமேறி சென்றவன், கப்பலேறி சென்றவனை. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் பகைவரது காவல் மரமாக இருந்த கடம்ப மரத்தினை அறுத்து கொணர்ந்து அதனால் நினக்குரிய வெற்றி முரசையும் செய்து கொண்டனை. இப்போ பகைவர் இடத்துக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் பகைவரை ஜெயிச்சுட்டு அந்த கடம்பர்களை ஜெயிச்சாச்சு. அப்புறம் பகைவர்களுக்குன்னு ஒரு காவல் மரம் உண்டு. அப்படியாக இருக்கக்கூடிய மரம் என்ன அப்படின்னு பார்த்தா கடம்ப மரம். அந்த கடம்பர்களுக்கு உரிய அந்த கடம்ப மரம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு காவல் மரம், ஒரு குலதெய்வம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அந்த காவல் மரத்தை வெட்டி கொண்டு வந்து இந்த அரசன் என்ன பண்ணிக்கிட்டானா, தனக்குரிய வெற்றி முரசாக செய்து கொண்டான். வெற்றி முரசு செய்து அதில் முரசடித்து முழக்குவானான். அதை சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போது அந்த அலைகின்ற அலைகளானவை கரையிடத்தே மோதி செல்லக்கூடிய அந்த மோதி சின்னஞ்சிறு நீர்த்தவிளைகளாக உடைந்து போகும்படியாக பெரிய கடலினை களமேறி கடந்து சென்றனை. அது மட்டும் இல்லாமல் பகைவரது காவல் மரமாக இருந்த கடம்பனையும் அறுத்து கொணர்ந்து அதனால் நினக்குரிய வெற்றி முரசையும் செய்து கொண்டனை. இப்போ என்னாகுது, அந்த வெற்றி முரசு ஒலிக்குது. அது எப்படி ஒலிக்குதான், வெற்றி உண்டாக என ஒலிக்கக்கூடியதாக அந்த அந்த பெரிய முரசு இருக்குது. அப்போது பகைவரை வெல்லக்கூடிய உன்னுடைய படை மறவர்களும், உன்னுடைய மறவர்கள் இருப்பாங்க இல்லையா, உன்னுடைய வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த களத்திலேருந்து வந்ததுக்கப்புறம், போர்க்களத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த அந்த முரசுக்கு பலி கொடுக்குறாங்க, பலி கொடுத்து வணங்குறாங்க. அப்படியாக அந்த வந்துட்டு அவங்க அந்த முரசடித்து முழக்கிறாங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா தோல் வலை அணிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வீரர்களுடைய அரசனே, இந்த சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய பகையாகி இருளை கெடுக்கும்.
அது மாதிரியான சிறப்பையுடையவன் தான் நீ. இந்த இடத்துல பகை அப்படிங்கிறத இருளுக்கு ஒப்பிடுறாங்க. அப்போது இந்த இமயவரம்பன் நெடுஞ்செல்லாதனுடைய பகைவர்கள் எல்லாருமே இருளுக்கு சாமானவர்கள். அந்த சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா இருளை நீக்கி அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியானவன் நீ. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போது நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அலைவாங்க. தங்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமே இல்லை அப்படின்னு அலையக்கூடிய ஒரு சூழலில் நீ என்ன பண்ணுவீன்னா உன்னுடைய முரசை அறைந்து உன்னுடைய முரசை அடித்து என்ன சொல்லுவ அப்படின்னா, யாரெல்லாம் ஆதரவற்றங்களாக இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் பொருள் தேவைப்படுதோ, ஒரு பசுமையான இடமாக இந்த இடம் இருக்கிறது, இந்த நிழலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய முரசு எந்நேரமும் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்போது பகைவர்களிடத்துல கோபம் கொண்டு அவங்களுடைய காவல் மரத்தை கூட வெட்டிட்டு வந்து முரசு செஞ்சு வெற்றி முழக்கம் செய்யக்கூடிய அரசன் தான். அதே நேரத்தில் யாரெல்லாம் போக்கிடம் இல்லாமல் வருந்துறாங்களோ, யாரெல்லாம் வறுமை வயப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒருவனாகவும் இந்த அரசன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னாளான அணிகலன்கள் அணிந்த இமயவரம்பன் நெடுஞ்செல்லாதனே, அந்த பாடினி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள், அதாவது இந்த அரசன் புகழ்ந்து பாடக்கூடிய பெண்களுக்கு முறைப்படி பொன்னும் பொருளும் கொடுக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் பகைவர்கள் பெரிய பிழையே செஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து வந்து உன்னிடத்துல பணிஞ்சு வந்து திரை கொடுத்தா அவங்களையும் பொறுத்து அவங்க தரக்கூடிய அந்த திரைப்பொருளையும் ஏற்றுக்கிட்டு நீ அவங்களுக்கு என்ன பண்ணுற, நீ வந்து அருள் செய்கிற. அதை பார்க்குறப்போ உன்னுடைய அருளுக்கு ஒப்பாவது ஒன்றுமே கிடையாது. அப்போது உனக்கு கோபமும் உண்டு. அதாவது உன்னை எதிர்த்து வந்தால் அவங்கள அழிக்காமல் விடமாட்ட. அதே நேரம் அவங்க பணிஞ்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன வேணாலும் கொடுப்ப. அதே நேரம் யாரெல்லாம் போக்கிடம் இல்லைன்னு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேண்டிய பொருளை கொடுத்து அவங்க வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டுதலையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். அப்போது வெற்றியிலையும் உனக்கு யாரையும் உனக்கு ஈடாக சொல்ல முடியாது. அதே மாதிரி கருணை காட்டுறதுலையும் உனக்கு யாரும் ஈடு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா வளம்படு வியன்பனை. அதுக்கு என்ன அர்த்தம்னா வெற்றியை தரக்கூடிய அகலமான முரசு அப்படின்னு அர்த்தம். அதுதான் வளம்படு வியன்பனை அப்படின்னா வெற்றியை தருகின்ற அகலமான முரசு அப்படிங்கிறது பொருள். அந்த வகையில் இந்த பாட்டு அந்த இமயவரம்பன் நெடுஞ்செல்லாதன் அப்படிங்கிற அந்த சேரமன்னுடைய சிறப்பை பற்றி இதில் சொல்லியிருக்குது. இந்த பாட்டினுடைய பொருளை நம்ம மறுபடியும் ஒருக்கா பார்க்கலாம். அதாவது அந்த இமயவரம்பன் நெடுஞ்செல்லாதன் அந்த பகைவர்களாகிய கடம்பர்களை அழிக்கிறதுக்காக அந்த கடல் வழியாக அந்த மரக்கலங்களில் போகிறான், அந்த கப்பலில் போகிறான். அப்படி போகும்போது அந்த கடல் நீர் அப்படியே சிதறுது, அப்படியே நீர் திவளைகளாக சிதறி உடையுது. அதற்கப்புறம் பகைவருடைய காவல் மரமாக இருந்த கடம மரத்தை இந்த அரசன் வெட்டி கொண்டு வர்றான். தன்னுடைய வீரர்கள் மூலமாக கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு முரசு உருவாக்குறான். முரசு நமக்கு தெரியும், இந்த ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த முரசு வச்சுருட்டு அந்த முரசை வந்து வெற்றி உண்டாக என ஒழிக்கக்கூடிய அந்த முரசை வந்து உன்னுடைய வீரர்கள் முழக்குகிறார்கள். அதுக்கப்புறம் போர்க்களத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த முரசுக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய வீரர்கள். அவங்க தோள்களில் பார்த்திங்கன்னா தொடி என்று சொல்லக்கூடிய ஒரு அணிகலன் அணிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட அரசனே, சூரியன் வந்து எப்படி பகையாகிய இருளை போக்குதோ அது மாதிரி நீயும் என்ன பண்ணுவ அப்படின்னா அவனுடைய பகைவர்களை எல்லாம் அழிப்பாய். நீரை கொண்ட மேகக்கூட்டங்கள் வந்து எப்படி பரவி மழை பொழிவிக்குதோ அந்த மாதிரியான சிறப்பு கொண்டவன் நீ. அது மட்டும் இல்லாமல் நீ வைத்திருக்கக்கூடிய அந்த வெண்கொற்ற குடை அப்படிங்கிறது அந்த வானத்தையே தொடக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே உயரமானது. அந்த வெண்கொற்ற குடை எதனுடைய அடையாளம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பினுடைய அடையாளம். யாரெல்லாம் தனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தேடி அலைகிறாங்களோ அவங்களெலாம் இங்கே வாங்க, இந்த நிழலுக்கு வாங்க, இந்த வெண்கொற்ற குடையினுடைய நிழலுக்கு வாங்க, உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உன்னுடைய முரசனுடைய முழக்கம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ யார் எது இல்லைன்னு தெரிய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், யாராக இருந்தாலும் இங்கே வாங்க, உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்வது போல அது அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொன்னாளான அணிகலன்கள் அணிந்த மார்பு உடையவனே, அந்த பாடினி என்று சொல்லக்கூடிய இசை பாடக்கூடிய பெண்ணுக்கு முறைப்படி நீ சிறப்பு செய்யக்கூடிய வேந்தனே, உன்னுடைய பகைவர் பெரிய பிழையே செய்திருந்தாலும் அதனை உணர்ந்து வந்து உன்னை பணிந்து நின்று திரை கொடுத்தா, அந்த திரை என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்பொருள் கொடுத்தால் அவங்களையும் பொறுத்துக்கிட்டு அவங்க தரக்கூடிய அந்த பொருளை ஏற்றுக்கிற. அதனால் ஒரு அருளுடையவனாக நீ மாறுகிறாய். அப்போ எந்த அளவுக்கு நீ வீரமுடையவனாக இருக்கிறாயோ அதே அளவுக்கு நீ கருணை கொண்டவனாகவும் இருக்கிறாய். அப்போது உன்னுடைய புகழை வந்து யாரோட ஒப்பிட முடியாது. ஏன்னா உனக்கு நிகர் அப்படின்னு யாருமே இல்லை. உனக்கு நிகர் நீ தான்.
வேறு யாரையுமே நம்ம வந்து குறிப்பிட முடியாது, அந்தளவுக்கு சிறப்பானவன் நீ அப்படின்னு அந்த இமயவரம்பன் நெடுஞ்செழியனாருடைய சிறப்பை பற்றி பாடுகிறார் குமட்டூர் கண்ணனார்.